தியாகம் சந்நியாசம் ரெண்டு சொல்றாளே அர்ஜுனா, வெவ்வேறையா ஒன்னா? எனக்கு இன்னொரு சந்தேகம், எந்த கர்மத்தையும் பண்ணவே கூடாதுங்கிறாளே, பண்ணாலே ஆபத்து பாவம் வருங்கிறாளே, பண்ணணுமா வேண்டாமா? உண்டா இல்லையா? தியாகஸ்ய ரிஷிகேஷ பகவான் உவாச்ச. அவர் பதில் சொல்றார், காமியானாம் கர்மணான் நியாசம் சந்நியாசம் கவையோ விதுகு. ஒரு சிலர் இத சந்நியாசம்ங்கிறா, இன்னும் சில பேர் இத தியாகம்ங்கிறா, இன்னும் சில பேர் அத சந்நியாசம்ங்கிறா. இதெல்லாம் எனக்கு இச்சை இல்லை அர்ஜுனா. ஒரு நாளும் ஒரு கர்மத்தையும் நீ விடக்கூடாது. சாஸ்திரம் விதித்திருக்கிற அனைத்து கர்மத்தையும் செய்ய வேண்டும். யஜ்ஞ தான தப கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவச்ச. யஜ்யமோ தானமோ தபஸோ கர்மமோ விட்டுடவே கூடாது. சந்தியாவந்தனத்திலேருந்து அமாவாசை தர்ப்பணத்திலேருந்து கிரகண தர்ப்பணத்திலேருந்து சாத்தத்திலேருந்து ஒன்றையும் விடாம செய்யணும். எதுக்கு? நான் தான் உயர்ந்த பக்தி யோகத்துக்கு வந்துட்டேனே, அதுக்கப்புறம் கர்மம் எதுக்குன்னா? பக்தி யோகம் ரொம்ப உயர்ந்தது அர்ஜுனா, ஆனா கூடவே இருக்கிற உன் பழைய வாசனை அது கீழே கீழே பிடிச்சு இழுத்துட்டு இருக்க போறது இல்லையோ, அந்த கர்மங்கள் பாபங்களை தொலைக்கிறது என்ன? இந்த நித்திய அனுஷ்டானம் தான் அதை தொலைக்கும். இப்ப எதுக்கு சிறந்த பக்திமான்களுக்கு கூட அன்றாடம் பூஜை பண்ணணுங்கிறா, அன்னன்னைக்கு பாசுரம் சொல்லணுங்கிறா, அன்னன்னைக்கு வேண்டிய அனுஷ்டானம் பண்ணணுங்கிறா? ஏனால் அதுதான் நமக்கு முன்னேற்ற பாதையில் இருக்கிற தடை கற்களை நீக்கும். நம்ம மேல மேல போலாம், ஆனா குறுக்க கல் இருக்கும் இல்லையோ, அந்த கல்லை தூக்கி போட்டமே இருக்கணுமே. அதுதான் நம்ம பண்ற நித்திய அனுஷ்டானம். அதை விடாதே. யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். யஜ்ஞமோ தானமோ தபஸோ மனிதர்களுக்கு பவித்திர தன்மை ஏற்படுத்தும். அர்ஜுனா, கீழே ஒண்ணு சொன்னேனே, 3 வித தியாகத்தோட செய். ஏன்னா நீ கர்த்தாவல்லன்னு சொன்னேனே, 5 பேர் யார் செய்யறான்னு கேட்டுக்கோ. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருதக் விதம் விவிதாச்ச பிருதக் சேஷ்டா தெய்வம் தெய்வாத்திர பஞ்சமம். 5 பேர் கூடினாத்தான் எந்த வேலையும் நடக்கும். ஆத்மா, பிராணவாயு, இந்திரியங்கள், சரீரம், பரமாத்மா. இந்த 5ல ஒண்ணு குறைஞ்சாலும் ஒரு வேலையே நடக்காதே. ஆத்மா சரின்னு ஒத்துக்கணும், பரமாத்மா அனுகிரகிக்கணும், உடம்பு வேணும், பிராணவாயு ஓடிட்டு இருக்கணும். எல்லாம் நன்னா இருக்கும் சாமி. மூச்சு மட்டும் அவர் விடுறதை நிறுத்திட்டாருனா அப்புறம் எப்படி நடக்கும்? பிராணவாயு இருக்கணும், இந்திரியங்கள் இருக்கணும், பரமாத்மா அனுகிரகிக்கணும். இந்த 5 பேர் சேர்ந்தா தானே ஒரு காரியம் நடக்கும். அப்ப நீ எதுக்கு நான் செய்றேன் மட்டும் சொல்லி கொண்டு இருக்கிறாய்? மறுபடியும் இப்ப ஞானத்தில் 3 வகை, கர்மத்தில் 3 வகை, ஸ்ரத்தையில் 3 வகை, சுகத்தில் 3 வகை. என்னெல்லாம் சத்தம் ரஜஸ் தமஸ். 46 ஸ்லோகம் வந்தது. யத பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவः. அவனவன் தன் கர்மத்தாலே அந்த பகவானை அர்ச்சிக்கணும். யத பிரவருத்திர் பூதானாம், யாரிடத்திலிருந்து ஜீவராசிகள்லாம் உண்டாச்சோ, ஏன சர்வமிதம் ததம், யாரால் இவை அனைத்தும் வியாபிக்கப்படுகிறதோ, ஸ்வகர்மணா, உனக்கு விதிக்கப்பட்ட கர்மயோகத்தால் அவன் அர்ச்சனை பண்ணு. பண்ண பண்ண அது பக்தி யோகமாக மலருகிறது. நீ கர்மயோகத்தை பண்ணிட்டே இருந்தியானா, அதுவும் 3 தியாகங்களோட பண்ணிட்டு இருந்தியானா, அதுக்கு இருக்கிற தடங்கள் நீங்கி 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 அது பக்தி யோகமாயிடுறது. அப்ப நீ இப்ப சண்டை போட போறிய, அதையே 3 தியாகத்தோட செய். நான் தாழ்ந்த பலத்துக்கு சண்டை போடல, நானே சண்டை இடல, இந்த சண்டை என் கர்மா இல்ல. இந்த 3 எண்ணத்தோட நீ செஞ்சிருந்தியானால் இந்த சண்டையிடுதல்ங்கிற கர்மமே மாறி மாறி மலர்ந்து மலர்ந்து பக்தி யோகம் ஆயிடும். அதத்தான் ஸ்வகர்ம பரிணாமஸ்ய, இந்த கர்மம் தான் நமக்கு இப்படியா மாறுகிறதுன்னு புரிந்துகொள். ஆக அதனால் தான் பிரம்மத்தை ஆராதிக்க முடியும். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம். அகங்காரம் பலம் தர்ப்பம் ரோஷம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நிர்மமஹ சாந்த ஹிருதய மமகாரம் அற்றவனாய் சாந்தியோட என்ன தொழு. ஆக பிராமயன் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அத்வன திருஷ்டதி. பிராமயன் சர்வபூதானே யந்திராரூடானி மாயையா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் 61. அது சாதிக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வரன் அனைத்து ஜீவராசிகளுடைய ஹிருத்தேசே அர்ஜுன திருஷ்டதி, ஹிருதய கமலத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காராம். ஈஸ்வரன் எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்து பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடேன மாயையா. அவர் என்ன பண்ணிவிடுறார்? ஒரு யந்திரம், ஒரு சக்கரம் வச்சுங்களேன், அந்த சக்கரத்துக்கு மேல ஒரு பொருள் எடுத்து ஒரு சுத்தி ஊத்தி விட்டா ஒரு சுத்திட்டே இருக்கும் இல்லையோ, அத போல இந்த சரீரம் பிரகிருதிங்கிற சக்கரத்திலே ஆத்மாங்கிற ஒரு பொருளை தூக்கி வச்சு இந்த ஈஸ்வரன் சுத்தி விட்டு இருக்கான் அர்ஜுனா. அதை நன்னா புரிஞ்சுக்கோ. பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடேன மாயா, தன்னுடைய சங்கல்ப சக்தியால சுத்தி விடுறார். சுத்தினா நம்ம சுத்துறோம் சுத்துறோம் சுத்துறோம், எத்தனை பேரை சுத்துறோம். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? கண்ணனே சுத்தர நிறுத்து என்று சொல்றதுக்கு நீ தெரிஞ்சுக்கோ. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சுத்துறது நன்னா இருக்கேன்னு சுத்தின்னு இருக்க. இவ்வளவுதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ரொம்ப நன்னா இருக்கே, அப்படி அவன் ரங்கராட்டனம் போற மாதிரி போயிட்டு போயிட்டு வருது பாருனா, போயிட்டே இருப்பேன். ரங்கராட்டம் மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். சுவாமி எதுக்கு இப்ப மேல மேல போயிட்டு வரேன்? மேல போனவன் நிக்கணும் என்று முடிவெடுப்பியா?
போனவன் திரும்ப திரும்ப வந்துருந்தியானா வந்துட்டு இருக்கு பாரு. நான் இனிமே இந்த ராட்டின சுத்துறதெல்லாம் இல்ல, என்னால் என்ன செய்ய வேண்டும்னு அர்ஜுனன் கேட்டான். தமேவ சரணங்கச்சத் சர்வபாவேன பாரத தஸ்பசாதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சதி சாஸ்வதம். அந்த கண்ணனையே அனைத்து வழிகளாலும் சரணம் பற்று. அப்படி பற்றுவாயானால் அந்த சிறந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்கிறது. சுத்த மாட்டாய். இஷ்டோசிமே திருடமதி ததோ வக்ஷாமி மே ஹிதம். இதை சொல்லிட்டு 64 நிறுத்த போறார். சர்வகுக்கியத்தமம் உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு தரம் விமரிசிய ஏதத் அசேஷேன யதேச்சதி ததா குரு. நான் இதுவரைக்கும் சொல்லி வந்ததெல்லாம் யோசித்துப்பார். 2வது அத்தியாயத்தில் நித்யாத்மம், ஆத்மா நித்தியம், சரீரம் அனித்தியம், கர்மயோகம் மேல ஞான யோகத்தை கொடுக்கும். 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும். 4வது அத்தியாயத்தில் கர்மத்தை விட ஞான பாகம் உயர்ந்தது. 5வது அத்தியாயத்தில் எப்படி யோகம். 6வது அத்தியாயத்தில் அமர்ந்து செய்ய வேண்டிய தியானம். 7வது அத்தியாயத்தில் தன்னுடைய யாதாத்மியம் பக்த பிரபாவம். 8வது அத்தியாயத்தில் கருப்பு மார்க்கம் வெளுப்பு மார்க்கம் போறவன் திரும்பி வரதில்லை. 9வது அத்தியாயத்தில் தான் அனைத்துக்கும் தலைவனாக இருக்கிறது பக்தி என்னங்கிறது. 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகம். 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தர்சனம். 12வது அத்தியாயத்தில் அந்த பக்தி பண்ண முடியாதவனுக்கு வேறு மார்க்கங்கள் என்ன. 13வது அத்தியாயத்தில் இதோ சரீரம், அதைத்தான் நீ க்ஷேத்திரன்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சின்றவன் ஆத்மா. 14வது அத்தியாயத்தில் சத்தம் ரஜஸ் தமசாலதான் பாடே. 15வது அத்தியாயத்தில் தான் புருஷோத்தமன். 16வது அத்தியாயத்தில் தேவனாரு அசுரனாரு. 17வது அத்தியாயத்தில் சாஸ்திரம் சொன்னபடி செய், சத்தம் ரஜஸ் தமசு பிரிச்சு புரிஞ்சுக்கோ. 18வது அத்தியாயத்தில் எல்லாம் சரி, இது வரைக்கும் நான் சொன்னதை யோசித்து பார், உனக்கு எந்த மார்க்கம் பிடிக்கிறதோ எடுத்துக்கோன்னுட்டார். விமரிச ஏதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. அர்ஜுனன் ஒரு தரம் யோசிச்சு பார்த்தார். கீழேந்து என்னென்னமோ சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் நிறைய கேட்டிருக்கமே, இதுக்குள்ள எதை யோசிக்கலாம், எதை செய்யலாம்னால் அவன் யோசித்தான். எனக்கு யுத்தத்திலிருந்து போக ஆசை. நீ உனக்கு எது ஆசையோ செய்யணும் சொல்லியோ, எனக்கு இப்ப யுத்தத்திலேருந்து ஓடிவிட ஆசை. கண்ணன் சொல்லிட்டார், நான் சொன்னதுக்குள்ள உன்னை எடுத்துக்கோன்னு சொன்னேன். 5 கேள்வி கேட்டு 2 விட்டுட்டு 3 எழுதுங்கன்னா நான் 6வது எழுதுறேன்னா, கொடுத்திருக்கிறதே 5 கேள்வி தான். அந்த 5க்குள்ள 2 விடலாம், போனா போறது மிச்சம் 3 எழுதணும். 5ல் 3க்கு விடை கூறுக. நான் சுவாமி இந்த 5மே தெரியல, 6வது இருக்காங்க, அது ஒத்துக்க மாட்டாளோ இல்லையோ. 5க்குள்ளதான் 2 விட முடியும், 3 எடுத்துக்க முடியும். அப்ப நான் சொன்னதுக்குள்ள உன்னை தேர்ந்தெடுத்துக்கொள். அர்ஜுனனுக்கு அந்த கவலை இல்லை. அவன் நினைவு இந்த கீதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சோகம், இப்ப இந்த கீதை முடியச்சே சோகம். உபன்யாசம் ஆரம்பிக்கச்சே உங்களுக்கு கவலை, முடிக்கிறச்சே அதை விட கவலைன்னா தப்பு அடியன் பேர்லன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஆரம்பிக்கச்சே ஒரே சோகம், முடிக்கச்சே அதை விட சோகப்பட்டிருந்தா ஒன்னும் கேட்கவே இல்லை, குழப்பிட்டேன்னு அர்த்தம். அதை போல கண்ணன் பண்ணிட்டார், முதல்ல சோகம் தட்டி பேச ஆரம்பிச்சார், அதை விட அழுதுன்னு உட்காந்துட்டான் அர்ஜுனன். இப்போ என்னதுன்னால் கிங்கர்த்தவ்யதா விமோகம். ஓஹோ கண்ணா, முதல்ல நீ எல்லாமே நீன்னு எனக்கு தெரியாது, இப்ப அனைத்தும் நீன்னு புரிஞ்சுட்டேன், இப்ப போய் நீ முடிவெடுக்காம என்ன முடிவெடுக்க சொல்றிய, அது எனக்கு என்ன தெரியும், அது நமக்கு தெரியாது, நீ தான் முடிவெடுக்கணும், எனக்கு எது சிறந்ததுன்னு சொல்ல. இந்த வார்த்தையை உன் வாழ வரவழைக்கத்தானே அர்ஜுனா 700 ஸ்லோகமா பேசினேன். இதை நான் முதல்ல சொல்லியிருந்தா நீ கேட்டு இருப்பியா? இப்ப இத்தனையும் சொன்னப்புறம் தானே உன் புத்திக்கு பட்டிருக்கு. புறம்பு சொன்னவை எல்லாம் இவன் நெஞ்சை சோதிப்பதற்காக புலலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். இப்ப மறுபடியும் சொல்றார். 65வது ஸ்லோகம், மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்வசி சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமே. நீ எனக்கு ரொம்ப பிடித்தமானவன். மன்மனாபவ, அதே 9வது அத்தியாய கடைசி ஸ்லோகம். என்னிடத்துல மனசை செலுத்தியவனாய், என்னையே நாமங்களை சொல்லுபவனாய், எனக்கே அர்ச்சனை பண்ணுபவனாய், இப்படி இருக்கிறவனை குறித்து சத்தியம் பண்றேன், என்னை அவன் அடைவது உறுதி என்ன அந்த 65வது ஸ்லோகம் சொன்னார். அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு கவலை வந்தது. இந்த பக்தியை பண்ணணும்னு இப்ப திரும்பி நீ சொல்லிட்டே, ஆனா அதை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பாபங்கள் இருக்கே, அந்த பாபங்களை போக்க நிறைய பிராயஷ்சித்தம் பண்ணணும் போல் இருக்கே. எனக்கு அந்த பிராயஷ்சித்தம் எல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாதே. நான் சண்டை போடுவேனா, பிராயஷ்சித்தம் பண்ணுவேனா, இதற்குள்ள எதை பண்ணணும்னு தெரியாதுன்னா கவலைப்படாது. அந்த அத்தனை பிராயஷ்சித்த ஸ்தானத்துல எங்கிட்ட சரணாதி பண்ணு. அந்த பிராயஷ்சித்தெல்லாம் விட்டுடு. நான் கீழே சொன்ன கர்மஜான பக்தியோகங்கள்லாம் விட்டுடு. அதெல்லாம் உனக்கு உபாயமா இருக்க போறது இல்லை. நான் தான் உபாயம்னு தெரிந்துகொள் என்று கடைசி ஸ்லோகத்தால், சரம ஸ்லோகத்தால் சாதிக்கிறார். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. கீழ் சொன்ன அனைத்தையும் விடு அப்படின்னு அவர் ஒண்ணு நல்ல காரியத்தை பண்றதை விட்டுடுன்னு சொல்லல. அதுதான் உபாயம்ங்கிற புத்தியை விட்டுடு. இதுகள்லாம் எங்கிட்ட கொண்டு சேர்க்க போறது இல்லை. அதெல்லாம் அப்படி நீ வரவும் முடியாது. என்னையே பற்றி என்னை அடை.
சர்வதர்மான் பரித்யஜ்ய, இந்த தர்மங்கள்ல இருக்கிற உபாய புத்தியை விட்டுடு, மாமேகம் சரணம் பிரஜ, என் ஒருத்தனையே சரணமாக பத்து. அகம் ஞானத்தாலே, சக்தியாலே, பிராப்தியாலே பூர்ணனான நான், துவா ஞானம் இல்லே, சக்தி இல்லே, பிராப்தி இல்லே, பூர்த்தி இல்லே, இப்படிப்பட்ட உன்னை அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அனைத்து பாபங்களில் நின்றும் நான் விடுவிக்கிறேன். சோகப்படாதே, மா சுச்சா, சோகப்படாதேன்னு அப்போ ஒரு தினம் சோகப்பட்டிருக்கார் அவர். 3 தரம் சோகம். முதல் அத்தியாயம் ஆரம்பிச்சே கோகம், என்ன பண்றதுன்னே தெரியல. 16வது அத்தியாயம் தேவாசுர விபாகம் கேட்ட உடனே சோகம் போக்கினார். 18வது அத்தியாயம் பொறுப்பு அவனதாச்சே நம்ம தள்ள கட்டுறாரே என்ன சோகம். அதற்கும் மாசுச்சா மாசுச்சா இதந்தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சாஸ்ரூஷவே வாச்சியன் நச்சமாம் யோபியசூயதி. நான் ஏதோ அர்ஜுனா நீ கேட்டேங்கிறதுக்காக கிடுகிடுன்னு சொல்லிட்டேன். இது அதபஸ்தனுக்கு சொல்லாதே, அபக்தனுக்கு சொல்லாதே, எங்கிட்ட பொறாம இருக்கிறவனுக்கு சொல்லாதே, எங்கிட்ட பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, இன்னன்னாருக்கு சொல்லாதே சொல்லாதே. பராசர பட்டர் கேட்டார், இந்த பரீட்சையெல்லாம் கண்ணன் பண்ணதாவே தெரியலையே, அவர் சொல்லுன்னு சொன்னோடனே சொல்லிட்டாரே, இப்ப மட்டும் யாருக்கோ யாருக்கோ சொல்லாதே சொல்லாதேங்கிறாரே. ஆமா, மூலையில இருக்கிற ரத்தனத்தெல்லாம் கொண்டு நடுமுத்தத்துல போட்டாச்சு. இப்போ ஓஹோ, ரகசியமா இருந்தத மொத்தத்தை இங்க கொண்டு போட்டோமே. வேதாந்தத்துல எங்கெங்கயோ மலக்கொகையில மறைஞ்சிருந்தது, அது அத்தனையும் கொண்டு நடுமுத்தத்துல போட்டார். இப்ப பதைக்கிறாராம், ரகசியமா இருந்தது கொண்டு போட்டோமே, ஜாகிரதையா இருக்கணுமே, ஜாகிரதையா இருக்கணுமே. எங்கெங்கோ மறைஞ்சிருந்ததை இந்த 700 சுலபமா கொண்டு கொடுத்துட்டாரோ இல்லையோ, அது கண்டு பதைப்பிப்போ. பின் இவர் ஏன் பரீட்சை பண்ணி சொல்லலைன்னால், திரௌபதியினுடைய விரித்த குடலை பார்க்க சகிக்காதவர் பேசிவிட்டார். அது பேசி முடிச்சுட்டோன்னு உடனே இப்ப பதைக்கிறானாம் பெருமாள். அந்த திரௌபதி ஒருவேளை குழலை விழிச்சதவனுக்கு ஆகல, அதோ தேயஸ்ததா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி வா பாத்தின்னு பிரார்த்தித்தாளோ இல்லையோ, இதோ ரக்ஷமாம் சரணாகத்தாம்னுட்டு அவளுடைய நிலைய நினைத்து பார்த்தவன் தான் இவனை சண்டை போட வச்சாகணும், என்ன நடந்தாலும் இவனை சண்டை போட வைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை உபதேசித்தான். நகதஸ்மான் மனுஷேஷு கஷ்யன்மே பிரியகிருத்தமாக, இந்த கீதை யார் ஒருத்தன் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிறானோ அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடித்தவன். நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா தத் பிரசாதாத் மயாச்சுத. இது இத்தனை கேட்டு முடிச்சுட்டு அர்ஜுனன் சொல்றான், நஷ்டோ மோகா, என்னுடைய மோகம் தொலைந்தது. ஸ்மிருதி லப்தா, என்னுடைய பழைய அறிவு என்னுடைய ஸ்மிருதியை திரும்ப பெற்றுட்டேன். ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வசனந்தவ, நீ என்ன சொல்கிறாயோ அதை கேட்கிறேன். ஸ்திதோஸ்மி, என் நிலையை நான் திரும்ப பெற்று விட்டேன், இப்ப நீ என்ன சொல்றையோ கேட்கிறேன். இத்தேவம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனா சம்பாதமிம் ஆஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷனம். சஞ்சயன் திருத்தராஷ்டிரனை சொல்றார், இப்படிப்பட்ட கேசவ அர்ஜுன சம்பாதம் ரோமஹர்ஷனம், மயிர்கூச்செறிய வைக்கக்கூடிய சம்பாதத்தை கேட்டேன். சம்பாதமிமம் ஆஸ்ரௌஷம் அத்புதம், அற்புதமானதை கேட்டேன். வியாச பிரசாதாத்து, இதெல்லாம் எதனால தெரியுமா கிடைச்சது? வியாசாச்சருடைய அனுகிரகத்தால தான் இத்தனையும் நான் கேட்க முடிஞ்சது. வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனः சம்வாதமிமம் அஸ்ரோஷம் அத்புதம் ரோமஹர்ஷனம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாட்சாத் கதயத ஸ்வயம். கண்ணனே வாய் திறந்து பேசுறத கேட்கிற வாய்ப்பு கிடைக்குமா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது அங்க நடந்தது, கண் முன்னாடி பார்த்தேன். ராஜன் சம்ஸ்பிருத்திய சம்ஸ்பிருத்திய சம்வாதமிமம் அத்புதம் கேசவார்ஜுனயோ புண்ணியம் ரிஷ்யாமிச்ச முகுர் முகுகு. அவ 2 பேரும் பேசினதை நினைச்சு நினைச்சு என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் இப்பவும் ஆனந்தப்பட்டு இருக்கேன். திருத்தராஷ்டிரன் கடைசியா கேட்டார், சஞ்சயா இவ்வளவு 18 அத்தியாயத்துல உனக்கு பிடிச்ச அர்த்தம் எதுன்னு சொல்லு. இத்தனை தூரம் நீ கேட்டிருந்தியோ இல்லையோ, அர்ஜுனன் சரணாகதி சரினுட்டார், உனக்கு பிடிச்சது எது? மத்த எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை திருத்தராஷ்டிரா. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, தச்ச சம்ஸ்பிருத்திய சம்ஸ்பிருத்திய ரூபம் அத்தியுதம் ஹரேஹே விஸ்மயோ மே மகான் ராஜன் ரிஷ்யாமிச்ச புனః. 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபம் காட்டினானே, அது ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை திரும்ப திரும்ப நினைத்து நினைத்தே இனி என் வாழ்க்கையை கழிச்சுடுவேன். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அன்யைஹி சாஸ்திர சங்கிரகைஹி யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இந்த ஸ்லோகம் மகாபாரதத்திலேயே உள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய தாமரை போன்ற திருவாய் மலர்ந்து பகவத்கீதை என்னும் உயர்ந்த சாஸ்திரத்தை அனுகிரகித்தார். அதில் சொல்லப்படாத அர்த்தங்கள் இல்லை. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சங்கிரகமாய் எங்கெங்கோ மூலையில் கிடந்த ரத்தனமான அர்த்தங்களை எல்லாம் கண்ணன் ஒரு சேர பிடித்து
பகவத்கீதையில் கொடுத்தார். அர்ஜுனன் கேட்டுக்கொண்டவன், ஸ்திதோஸ்மி கதசங்கேகா கரிஷ்யே வசனந்தவ, என்னுடைய சந்தேகங்கள் தொலைந்தன, எது தர்மம் எது அதர்மம் என்று மருண்டு போயிருந்தேன். அந்த குழப்பம் நீங்கித்து இனி போரிடுவதே எனக்குரிய தர்மம் என்று அறிந்தேன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். போரிடுவது தர்மமாங்கிற கேள்வி வரும். அந்த போரால் என்ன நாசம் விளையுமோ அதுவும் தெரிந்து, அதற்கு மேல் அதனால் பயன் இருக்க போகிறது என்பது புரிந்து, ஒருத்தன் வேற பலத்துக்கு ஆசை வைக்காமல் இது தன் தர்மங்கிறதுக்காக போர் புரிந்தால் அப்போது அது தர்மமாகிறது. அதை விடுத்து அல்பமான பலங்களுக்காக போர் புரிந்தாலோ, இத்தை நான் செய்கிறேன் என்கிற அகங்காரத்தோட போர் புரிந்தாலோ அது தர்மமாகாது. கர்மயோகமே பக்தி யோகமாக பரிணமிக்கிறது. 3 தியாகங்களோட அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்தால் அது தன்னடையே மலர்ந்து முற்றி பக்தி யோகமாக ஆகிறது. அதைத்தான் கண்ணன் கீதையில் பறக்க பேசினார். நீ செய்வதில்லை, நான் செய்விக்கிறேன் என்று கூறினார். ஆனால் கீதையில் நான் செய்விக்கிறேன் பகவான் சொன்னதை பார்த்தபோது, அப்ப நாம நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் பெருமான் தான் செய்விக்கிறானா என்று தோன்றும். நாம் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் நாம் தான் செய்கிறோம். பின் அவன் செய்விக்கிறேன் ஏன் கூறினார்? நாம் செய்வதற்குண்டான சரீரத்தை, ஞானத்தை, சாஸ்திரத்தை, உதவியை, இது அத்தனையும் சாமான்யமாக பெருமான் அருளுகிறார். அதனாலதான் அது அவர் செய்ததுன்னு சொல்லுகிறோம். ஆனால் நேரே நேரே ஓரொரு செயலையும் பெருமான் அருகே இருந்து தூண்ட மாட்டார். அவர் எப்போதும் உதாசீனனாக, அதாவது இப்படியுமில்லை அப்படியுமில்லைன்னு சொல்றோம், நடுநிலைன்னு சொல்லுகிறோமே, அதை போல நடுநிலையோட எதை பற்றியும் கேட்காமல் தூண்டாமல் நம் உள்ளத்துக்குள் எப்போதும் சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஓரொரு செயலையும் தொடங்கும் போது அந்த முதல் நிமிஷத்துக்கு ஆத்ய பிரவருத்தின்னு பேர். முதல் நிமிஷத்துல நாம் எடுக்கிற முடிவு. அந்த ஆத்ய பிரவருத்தியில் பகவான் உதாசீனனாக இருக்கிறார். அவர் அந்த முடிவை பாதிப்பதில்லை. அதை செய்யனு தூண்டுவதும் இல்லை, செய்யாதேன்னு விலக்குவதும் இல்லை. இது முதல் க்ஷணத்திலே ஆத்ய பிரவருத்தியில் உதாசீனனாக இருக்கும் தன்மை. அடுத்தது, ஒரு முடிவை நாம எடுத்துட்டோம், நமக்குன்னு பெருமாள் புத்தி கொடுத்திருக்கார், சுவாதந்திரம் இருக்கு, முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை கொண்டு முடிவெடுத்து மேற்கொண்டு முன்னேற போறோம். 2வது நிமிஷத்தில் அதை அனுமதிப்பவனாக இருக்கிறார். ஏன்னா பகவானுடைய அனுமதி இல்லாமல் ஏதும் ஓடாது. இதுக்கு அனுமந்திருத்துவம்னு பேர். முதல் நிமிஷத்திலே உதாசீனதா, அடுத்த நிமிஷத்திலே அனுமந்திருத்துவம், செயல் நடக்கட்டும்னு அனுமதிக்கிறார். அதுக்கப்புறம் 3வது நிமிஷத்திலிருந்து வெறும அனுமதிச்சோடதோட நின்னாமல் தியோதகனா இருக்கார். அப்படின்னா தூண்டியும் விடுகிறார். நாம நல்ல வழிக்கு போனால் அந்த புண்ணிய கர்மங்களையே தூண்டி விடுவார். நாம பாப கர்மங்களை செய்தால் அதை தூண்டின்னு விடமாட்டார். ஆனா அனுமதித்ததே தூண்டுறதாத்தான் அர்த்தம். எப்ப பாபங்களை தடுக்கவில்லையோ அனுமதிச்சுட்டாரோ அப்ப நடக்கட்டும்னு எண்ணம் இருந்திருக்கே. இதத்தான் பகவானுடைய லீலைன்னு குறிப்பிடுகிறோம். பெருமானுடைய லீலை தான் உலகம் முழுக்கன்னு சொல்றோம் இல்லையோ, அது என்ன லீலை? ஏன்னா அந்த லீலைங்கிறச்சேவே எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கு. இவருடைய லீலைக்கு பகடைக்காயாக நான் தான் கிடைத்தேனா? அவர் லீலை பண்ணிக்கட்டும், அதுக்கு நாம தான் கிடைச்சமானால் இது அடியார்கள் எல்லாரும் கொஞ்சம் நன்னா புரிஞ்சுக்கணும், தரந்த மனசோட புரிஞ்சுக்கணும். பெருமானுடைய லீலைக்கு நாம கிடைக்கிறோம்னா என்னது? அவருடைய லீலை முதல் நிமிஷத்திலே உதாசீனா இருக்கிறது, அடுத்த நிமிஷத்திலே அனுமதிக்கிறது, அதற்கு 3வது நிமிஷத்திலே தூண்டி விட்டுடுறது. ராவணன் தப்பான செயல்ல போனாலும் அதில் தூண்டுவது, அதே பிரகலாதன் நல்ல செயல்ல போனாலும் அதில் தூண்டுவது. இப்ப நமக்கு கேள்வி மிகும், அப்ப தூண்டுறதுன்னா அது நல்லது இல்லையே சுவாமி,
தீயதை போய் பெருமாள் தூண்டி வைக்கிறார்னா அது சரியானால் இதுல ரெண்டு வேறுபட்ட கருத்துகள் உள்ளன. தூண்டுகிறார்னே சொல்றது உண்டு, தூண்டுறதில்லை, அனுமதிக்கிறதே தூண்டுறது தானே. அவர் வேணும்னா தடுத்திருக்கலாம், தடுக்காமல் இருந்தாலே அனுமதித்தாலே அதை தூண்டின தானத்தான் அர்த்தம்னு தோணும். ஆனா இந்த விஷயத்தில் பெருமான் பேரில் குற்றம் சுமத்த முடியாது. ஏன் முடியாதுங்கிறத வேதவியாசர் பிரம்மசூத்திரத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். வைஷமிய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாத், பகவானுக்கு வைஷமியம் கிடையாது. அப்படின்னா ஏற்றத்தாழ்வு, ஒத்தரட்ட இப்படி நடந்துக்கிறது, அப்தரிடத்துல அப்படி நடந்துக்கிறது என்ற வேறுபாடு இல்லை. விஷம புத்தி இல்லை. விஷமம்ங்கிறதுக்கு நேர் எதிர் சமம், சமம் விஷமம், சமபுத்தி விஷம புத்தி, எல்லாரிடத்திலையும் அவருக்கு சமத்துவம், சமமாகத்தான் கொள்கிறார். விஷம புத்தி இல்லை. இது ஒரு பக்கம் சொல்லிட்டார். நைர்கிரண்யேன, அதே போல அவருக்கு கருணை இல்லாத தன்மையும் கிடையாது, இரக்கத்தோட தான் இருக்கார், இரக்கத்தோடு இருக்கிறார், விஷம புத்தி கிடையாது. ஆனா ஏன் ஒத்தரை நல்லது செய்ய தூண்டுறார், ஒத்தரை தீயது செய்ய தூண்டுகிறார்? அவர் தூண்டல. முதல் பிரவருத்தின்னு ஒண்ணு சொன்னேனோ இல்லையோ, முதல் நிமிஷத்துல ஒருத்தர் முடிவெடுக்கிறான்னு, அப்ப பெருமாள் உதாசீனா இருந்துடுறார். செய்யன்னு சொல்றதில்லை, செய்யாதுன்னு சொல்றதில்லை. அப்ப முடிவெடுக்கிற கடமை உரிமை யார் தலையிலே? நம்ம தலையில. நம்ம தான் கர்த்தா. ஜகத்துல கர்த்தா யாருன்னு கேட்டால் நாம்னு முதல்ல ஒத்துக்கணும். ஏன்னா வேதவியாசர் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத்னு எழுதியிருக்கார். சாஸ்திரம் உண்மையாகணும் இல்லையோ, அப்படின்னா நான் தான் கர்த்தா. ஏன் அப்படி சொல்றார்? இது எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமா நீங்க ஆசை போட்டீங்கன்னா தான் புரியும். இங்க வெறும் ஒரு 10 நிமிஷத்துல கேட்டா மட்டும் போறாது. கேட்டதை மனசுல தேக்கி கொண்டு, என்னது நாம கர்த்தாவா பெருமான் கர்த்தாவா, எல்லாத்தையும் அவர் தான் பண்றார் அவர் தான் பண்றான்னு தானே இத்தனை நாளும் சொல்லியிருக்கோம். ஆனா இவரானா கொஞ்ச நாள் என்னமோ நாம தான் கர்த்தான்னு சொல்லிட்டு இருக்காரு, நாம் செய்யறோம்னு சொன்னா அப்ப நாம அவருக்கு அடிபணிஞ்ச வேலை இல்லையா? நாம நம்ம தன்னிச்சையா சுதந்திரமா செஞ்சிட முடியுமான்னு தோணும். சுதந்திரமா நம்ம செய்யல. பெருமான் தான் இதற்கு ஆதாரம். அவர் தான் சரீரம் கொடுத்திருக்கார், அவர் தான் சாஸ்திரம் கொடுத்திருக்கார். ஆனால் முடிவெடுப்பது நம்ம பொறுப்புல தான் இருக்கு. ஏன் முடிவெடுப்பது நம்ம பொறுப்பு பாருங்க. ஒருவேளை நம்மளுதே இல்லை, பகவான் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார். நான் இப்ப இறங்கினேனோ வந்தேனோ பேசினேனோ தும்மினேனோ இருமினேனோ அவனன்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் தான் அனைத்தையுமே நடத்துறார். நான் தும்மினா இருமினா கூட அந்த பகவான் தான் நடத்துகிறார். ஆகவே இதில் நான் செய்வதற்கு ஒண்ணுமில்லைன்னு தோணலாம். ஆனா வேதவியாசர் சாதிக்கிறார், கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத், நான் தான் கர்த்தா. ஏனெனில் நான் ஒருவேளை கர்த்தா இல்லைன்னு வச்சுங்க, அப்ப வேதங்கள்லாம் என்ன பார்த்து இப்படி செய், இதம் குரு இதம் மாகார்ஷி, இப்படி செய்யாதே, இப்படி செய் இப்படி செய்யாதேன்னு வேதங்கள் எனக்கு ஓதர் சொல்லியோ. யாருக்கு அதை போல உபதேசம் பண்ணணும்? முடிவெடுக்கிற சக்தி யார்கிட்ட இருக்கோ அவளுக்கு தானே சொல்லணும். இப்படி செய்யன்னு செய்யாதேன்னுட்டும். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அவர் ஏதோ பெரிய ஒருத்தர் வச்சிருக்கார், வேலைக்கு வச்சிருக்கார், அதனால இவர் வேலை பார்த்துட்டு இருக்கார். இப்ப நம்ம அவர்கிட்ட போயிட்டு, சாமி இந்த நிறுவனம் இந்த மாதிரி நடக்கிறது சரியில்லை, நீங்க கொஞ்சம் பார்த்து அது எல்லாத்தையும் சரிப்படுத்துரும். இது எதுக்கு சுவாமி எங்கள்கிட்ட வந்து கேட்கிறீர்? நான் ஏதோ வாசல்ல உட்காந்துருக்கிறோம், கதவை திறந்து விடுன்னா திறந்து விடுவேன், சாத்துனா ராத்திரி பூட்டி வைப்பேன், எல்லாம் உள்ள பெரியவாள்லாம் இருக்கா, போய் கேட்டுங்க, எனக்கு தெரியாதுன்னு இல்லையோ. அப்ப ஆரிடத்துல முடிவெடுக்கிற உரிமை இருக்கோ, அந்த சக்தி யார்கிட்ட இருக்கோ அவரிடத்துலதான் போய் இதை மாத்து செய்ய செய்யாதே என்ன சொல்லணும் இல்லையா? இப்போ நம்ம இடத்துல அந்த முடிவெடுக்கிற சக்தி இருக்கவே வேதமும் வேதாந்தமும் நம்ம பார்த்து சரிப்படுத்திக்கோங்கிறது. இத்த செய் இத்த செய்யாதே என்ன சாஸ்திரம் நமக்கு சொல்றது. ஒருவேளை இந்த சக்தி நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்லிடுவோம்? நீ எதுக்கு என்ன திருந்துன்னு சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட அந்த திருந்துற சக்தியே கிடையாதே, பின் என்ன தெரியுமா சொல்லணும்? பகவானிடத்துல போய் வேதங்கள் எல்லாம் இனிமே நல்லவனா பட, நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு கெட்டவன் எல்லாம் படைச்சிடாதே. அப்ப முடிவெடுக்கிற சக்தி அவரிடத்துல தான் இருக்குன்னால் வேதம் அவருக்கு தான் உபதேசிக்கணும். ஆனா வேதம் அவருக்கு உபதேசிக்கவில்லை. அதுல இருந்தே அது நான் திருந்தணும்னு நம்புறது. எப்ப என்ன திருந்த சொல்றதோ அப்ப திருந்துகிற உரிமையை என்கிட்ட அது கொடுக்கணும். அப்ப அந்த உரிமை இருந்ததுன்னா நான் தானே கர்த்தாவாரேன். நல்ல கர்த்திருவம் கண்டிப்பா ஜீவனிடத்துல உண்டு. இதத்தான் ஆத்ம ஜீவாத்ம சுவாதந்திரம்னு சொல்லுவார்கள், ஜீவாத்மாவனுடைய கர்த்திருவம்னு சொல்லுவார்கள். நாம தான் கர்த்தா. ஆனா ரொம்ப ஜாகிரதையா இப்ப நம்ம கம்பி மேல நடந்தாகணும். இப்ப இத்தனை நாளி சொன்னதுல இருந்து ஜீவன் தான் கர்த்தா, எல்லாத்தையும் பகவான் தலையில தள்ளுட்டு நாம ஒண்ணு மண்டலேன்னு சொல்ல முடியாது, நாம தான் கர்த்தான்னு சொல்லிட்டேனா. ஆனா நேத்திக்கு முழுக்க 3 வித தியாகம் என்ன பார்த்தோம்?
நான் கர்த்தா இல்லே, நான் கர்த்தா இல்லே, நான் கர்த்தா இல்லே. இந்த தியாகத்தோட கர்மயோகத்தை செய்யணும் கண்ணன் சொன்னாரா? இப்ப நேற்றுக்கு இன்னைக்கு எவ்வளவு முரண்பாடு வந்துட்டு பாருங்க. இத்தனை நாள் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறச்சேவே உங்க புருவம் வசந்திருக்கணும். நேற்றுக்கு இவர் கர்த்திருவ புத்தி தியாகம், கர்த்திருவ புத்தி தியாகம்னாரே, இன்னைக்கு ஆனா நாம தான் கர்த்தா, நாம தான் கர்த்தாங்கிறாரு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இருக்கேன்னு தோணணும். இந்த முரண்பாடுகள் ஆன்மீகத்துல நிறைய வரும். ஏன்னா இது ரொம்ப ஆழ்ந்த படிப்பு. இது ஒண்ணு கண்ணுக்கு நேர பாக்குறத பத்தின படிப்பு அல்ல, கண்ணால் பார்க்க முடியாததை பத்தின படிப்பு. அப்ப இந்த முரண்பாட்டை நீக்கணும் இல்லையோ, அதுக்கு விரோதி பரிகாரம்னு பேர். நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் எப்பவும் பண்றதே அதுதான். இன்னைக்கு என்னது பார்த்தா விரோதமா இருக்கே, அதை எப்படி நீக்கி விட்டுட போறோம்? இப்போ நேத்திக்கெல்லாம் பார்த்தது என்ன? கர்த்திருவ புத்தி தியாகம். நான் கர்த்தாங்கிற புத்தியை விட்டுடு. இப்படிதான் கண்ணன் திரும்பி திரும்பி சொன்னாரே தவிர நான் கர்த்தாவே இல்லைன்னு சொன்னார். நீ கர்த்தா இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டு விடு. ஏன் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டுடணும்னு அர்ஜுனன் நினைத்தான். ஏன்னா நீ தனி கர்த்தா அல்ல, நீ தனித்து ஒன்னையுமே பண்ணலையா அர்ஜுனா? 5 பேர் சேர்ந்தா தானே ஒரு காரியம் நடக்குன்னு நேத்தே பார்த்தோம். அதனால நீயும் கர்த்தா, ஆனா நான் கர்த்தான்னு நினைத்து கொள்ளாதே. நினைத்து கொண்டா அகங்காரம் வந்துடுறது. அதுக்குன்னு நீ கர்த்தாவா இல்லாம போயிடாதே. நீ கர்த்தாவாகவே இரு. அந்த கர்த்திருவம் உங்ககிட்ட தான் இருக்கு, ஆனா அது இருக்குன்னு நினைச்சுக்காதே. இப்ப பணக்காரனா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, பணக்காரனா இருக்காதேன்னு சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. எங்க வேணா பாருங்க, பணக்காரனா இருக்காதேன்னு சொல்லாது, பணக்காரன்னு நினைச்சுக்காதேன்னு தான் சொல்லும். நீ பணக்காரன் இருந்துட்டு போ, ஆனா அந்த நினைவு தானே ஆபத்து. பணமே ஆபத்தல்ல. பணம் தசரதன் இடத்துல இல்லாத பணமா? ஏன் தர்மராஜா யுதிஷ்டிரனிடத்தில் இல்லாத பணமா? எப்பேற்பட்ட ராஜா கார்த்தவீர்யார்ஜுன இடத்தில் இல்லாத பணமா? நம்ம பூர்வாச்சாரியர்கள் கூறத்தாழ்வான் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தது தெரியுமோ? அவர் தினப்படி 1000 பேருக்கு ததியாராதனம் பண்ணுவாராம். மொழியை பெருக்கும் பொழும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியத் தடக்கன் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவன் இராமானுஷன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னேன்னு ராமானுஷன் நூத்தந்தாதி திருவரங்கத்தமுதனாருடைய பாஷம். அப்ப அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருந்திருக்கு. அவருடைய திருமாளிகை கதவு சாத்துவாளாம். அவர் கூரம்னு காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு 10 மைல் தூரத்துல இருக்கு, சின்ன கிராமம், அரக்கோணம் போற மார்க்கம். அந்த இடத்துல அவர் தினமுமே ராத்திரி 1000 பேர் வரைக்கும் சமாராதனம் முடிச்சுட்டு அவ வீட்டு கதவு சாத்துவாளாம். சாத்தினா அதுல பொருத்தி இருக்கிற மணி இருக்கு பாருங்க, அந்த ஓசை எவ்வளவு பெரிய கதவா இருந்தா அந்த ஓசை காஞ்சி பெருந்தேவி தாயார் காதுல போய் படுமா. தாயார் அதை கேட்டு பக்கத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள்கிட்ட, யாரோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கா போல் இருக்கு, அவ வீட்டு கதவு சத்தம் கேட்கறது அப்படின்னு லக்ஷ்மி தேவி தேவ பெருமாள்கிட்ட கேட்பறான். தேவ பெருமாள் அவள்கிட்ட சொல்லுவாரான், தேவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாளை சேவிக்கிறமே, தேவி அவர் ரொம்ப பணக்காரர், நம்மாலெல்லாம் அதெல்லாம் முடியாது என்ன சொல்றதாரு? வரதராஜ பெருமாள் சொல்றார். கேட்கிறதாரு? பெருந்தேவி தாயார் மகாதேவி நாச்சியார் கேட்கிறாள். அவர் பெரிய பணக்காரர், அதனால அவரோட நம்ம போட்டி போட முடியாது. அவர் ராத்திரி முடிச்சுட்டு, ஏன்னா பெருமாள் சன்னதி கதவு 8:30 சாத்திடுவாளாம், அவர் வீட்டு கதவு 10:30 சாத்துவாளாம். அவ்வளவு பெரிய பணக்காரர்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கா. மறுநாள் திருக்கட்சி நம்பிகள் அவ இவா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டார். கஜேந்திரதாசர்னு அந்த சுவாமி திருநாமம். நித்தியம் கைகளால திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுவார். அவர் விசிற கைங்கரியம் பூவிருந்தவல்லி, சென்னப்பட்டணத்திலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில பூந்தமல்லி சொல்றோம் இல்லையோ, அந்த பூவிருந்தவல்லியில திருவவதாரம் பண்ணினவர். அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு தினமும் போவராம். பெருமாள் தன்னுடைய கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு மலைக்கு மேல, அந்த கச்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் போய் தேவ பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறச்சே இவர் திருவாலவட்டம் விசிற கைங்கரியம் பண்ணுவாராம். அப்ப பெருமாள் இவர்கிட்ட பேசுவாராம். அர்ச்சாவதார பெருமாள் வாய் திறந்து பேசியிருக்கார். அது ரொம்ப ரொம்ப துர்லபம். நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு, மக்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா, நம்ம ஆட்சி நன்னா இருக்கா அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள்கிட்ட கேட்கிறார். உம்மை பத்தி கொண்டாடி பேசினார். உமக்கு இருக்கிற பணத்தை பத்தி நாச்சியார் கேட்கிறா. அதுக்கு தேவ பெருமாள் பதில் சொன்னார். இது நடந்தது, இந்த பேச்சுவார்த்தைன்னு சொன்னார். அழுதார் கூறத்தாழ்வான். உள்ள நேர பெருமாள் சன்னதிக்கு ஓடினார். பக்கத்துல தன் தர்மபத்னியை கூப்பிட்டார். இனி நாளையிலிருந்து இந்த சொத்து நம்மதில்லை. எப்ப என் சொத்தை பத்தி பெருமாள் பேசிட்டாரோ இது சொத்து அவரது. நான் பணக்காரன் எப்ப அவர் பேசிட்டாரோ என்ன விளக்க போறாருன்னு அர்த்தம். என்ன குணசாலின்னு சொன்னாதான் அவர் சேர்த்துக்க போறாருன்னு அர்த்தம். ஒருத்தனை பணக்காரன்னு மட்டும் தேவ பெருமாள் அங்கீகரித்தால் அப்ப அவர் தள்ளி விட்டுட போறாருன்னு அர்த்தம். என்னால் அது தாங்காது. அன்னைக்கு அத்தனை சொத்தையும் எழுதி வச்சுட்டார். தானே ராமானுஜர் திருவடிகளே சரணம்னு போடுவோம் என்று காட்டு மார்க்கத்துல புறப்பட்டு போறார். தேவிக்கு பயம், ஆனா தங்கிட்டு நாளை கார்த்தால போலாமா, இருட்டா இருக்கே காடா இருக்கேன்னு ஆண்டாள்னு அவருடைய தர்மபத்னிக்கு திருநாம்.
என்று அவள் கேட்டாள். சுவாமி பதில் சொல்றார், என்ன பயம்? மடியில கனம் இருந்தா தானே உனக்கு வழியில பயம் இருக்க போறது. எல்லா சொத்தையும் விட்டுட்டுமே, இனிமே பயப்படக்கூடாதே. நம்ம கிட்ட ஒண்ணுமில்லை, உள்ளத்துல இருக்கிற பெருமாள் தான் இப்ப நம்ம சொத்து. அவரை எந்த திருடனும் எடுத்துட்டு போகிறது இல்லை, நமக்கு என்ன கவலை என்ன நாச்சியார் இடத்துல சொல்லியிருக்கார். அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்கா, ஏதோ ஒரு பாத்திரத்தை நீ எடுத்துன்னு வந்திருக்க, உங்ககிட்ட ஏதோ மடியில கனம் இருக்கு, அதனாலதான் நீ பயப்படுறேன்னு குரத்தாழ்வான்னு கேட்டார். எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டோம், நான் கவலைப்படல. ஆனா தேவரி நித்தியப்படி சாப்பிடுற தங்க கிண்ணியை மட்டும் எடுத்துன்னு வந்தேன். எவ்வளவு பெரிய பணக்காரன், தங்க கிண்ணில தான் நித்தியம் சாப்பிடுவோம், அதை மட்டும் எடுத்துன்னு வந்தேன்னு அதை வாங்கி இத்தனையும் தொலைச்சோம். ராமானுஜர் திருவடி தான் தங்கம்னு வந்துவிட்டோம், இது என்ன உனக்கு தங்கம், இதுவும் வேண்டாம் அப்படின்னு அதை தூக்கி வீசி விட்டு திருவடிகளுக்கு வந்து சேர்ந்தார்னு சரித்திரம். நல்ல பெரும் பணக்காரர், ஆனா பணக்காரங்கிற எண்ணம் இல்லாதவர். அதை எதுக்கு தெரியுமா இப்ப உதாரணம் சொன்னேன்? பணக்காரனா இருந்தாலும் எண்ணம் இல்லாமை முக்கியம். அதே போல கர்த்தாவாக இருந்தாலும் கர்த்தாங்கிற எண்ணம் இல்லாமை முக்கியம். கர்த்திருவம் இல்லைன்னு ஒத்துருமே சொல்லல, நான் தான் கர்த்தா, நான் தான் முடிவெடுக்கணும், என் குற்றங்களுக்கு நான் தான் பொறுப்பு, அதுக்கு ஒரு நாளும் பெருமாள் பொறுப்பேற்றுக்க மாட்டார். பின் அவனன்றி அணுவும் அசையாது. அது மட்டும் ஏன் சொல்றோம்னால், அவர் அன்றி அவர் எனக்குள்ள உட்காந்துக்காம நான் எதுவும் செய்ய போறது இல்லை, அதுக்குன்னு அவர் தான் செஞ்சார்னு அர்த்தம் இல்லை. அவர் உட்காண்டிருக்கார், நான் முடிவெடுக்கிறதுக்கு சக்தி கொடுத்தார், புத்தி கொடுத்தார், மனசு கொடுத்திருக்கார், இந்திரியங்கள்லாம் கொடுத்திருக்கார். அதை வச்சுட்டு நான் முடிவெடுக்கிறேன். அந்த முடிவெடுக்கிறச்சே உதாசீனமா இருந்துடுறார். அவர் உதாசீனமா இருக்கிறதுனாலே முடிவு என் தலைக்கு வந்து கொடுத்து. இப்ப நம்ம கேட்கலாம், ஏன் சுவாமி இந்த மாதிரி அவர் பண்றார்? இப்ப இது இங்க இருக்கோ இல்லையோ, தானா ஒரு முடிவு எடுக்குமா? நான் பார்த்து இங்க தூக்கி வச்சா இங்க நிற்கும், இங்க தூக்கி வச்சா இங்க நிற்கும். அதே போல பகவான் பார்த்து என்னை இப்படி வச்சா நான் இருந்துட்டு போறேன், என்னை இப்படி வச்சா நான் இருந்துட்டு போறேன். இது எதுக்கு என் தலையில ஒரு சுவாதந்திரம்? இதை கொடுக்கவே தானே எனக்கு ஆபத்துனால் தாராளமா இதை ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு நாம வந்துடுறது, இது இப்ப ஒண்ணுமே பேசாது, அதுக்குன்னு ஒரு ஆசை கிடையாது, அதுக்குன்னு ஒரு பாசம் கிடையாது, நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்காது. அத போல ஒருத்தன் இருக்க ஆரம்பிச்சு விட்டான்னா தான் அவனை சரணாகத்தன்னு சொல்றான். சரணாகத்தனா ஒருத்தன் ஆயிட்டால் அப்ப பெருமாள் மொத்த பொறுப்பையும் தாயத்துடுவார். ஆனா நம்ம ஆகவே இல்லையேன்னு, நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா மட்டும் நம்ம தான் முதல்ல ஓடுறோம். கோவிலுக்கு போறியா, அங்க போயிட்டுறியான்னு சொன்னா அங்கதான் முதல்ல போயிட்டுறோம். அப்படி இருக்கிறச்சே நாம எப்படி இந்த கல்லு கண்ணாடி ஆயிடுவோமா? இதன் போல இருக்கணும்னா அச்சித்த போல இருக்கணும். ஆனா அச்சித்த போல ஞானமற்ற ஜட பொருளை போல ஒரு ஜீவாத்மாவால இருக்க முடியல. அவனுக்கு சுவாதந்திரம் இருக்கு, பகவான் தான் முதல்னு நினைக்க தோணல. நம்ம வீட்டிலேயே கூட பெருமாள் சன்னதிக்கு இதை வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு இடம் கொடுக்குறாளோ இல்லையோ, அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு 1600 சதுரடிக்கு வீடு கட்டினா, 1000 சதுரடிக்கு வீடு கட்டினால்னா அவருக்கு 26 சதுரடி கொடுத்துருவா. அப்புறம் அந்த பெருமான் வந்து அந்த இடத்துக்குள்ள தன்னை அடக்கிண்டு அப்படி கட்டப்பட்டு அவர் இருந்துட்டு இவருக்கு அனுகிரகிக்கணும். பாக்கி இருக்கிற 907 ஏன் திரும்ப 26ன்னு சொன்னேன்? அவர் தத்துவம் 26வது தத்துவம், அதனால 26ன்னு சொன்னேன். இப்ப எத்தனை நீங்க வச்சுங்க, 24 தத்துவங்கள் அச்சித்து, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு, மூல பிரகிருதி, மகான், அகங்காரம் சேர்த்தா 24 தத்துவங்கள். இந்த 24க்கு மேல 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. அவரை ஒண்ணு நம்ம முக்கியமா வச்சுக்கல, அவருக்கும் ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறோம். ஒரு நாள்ல 1/2 மணி நேரம் அவருக்கு ஒதுக்குறோம், 23.5 மணி நேரம் நமக்கு தான் ஒதுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவ்வளவுதானே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனா இது அப்படியா? என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும். இன்னைக்கு ராத்திரி நான் இந்த மேஜையில இதை 8:45 விட்டுட்டு போனா, நாளை கார்த்தால 7:15 நான் தொடர அளவுக்கு இதுக்கு ஒண்ணுமே பேசாது. இங்கேயே வச்சிருந்தா இங்கேயே இருக்கும். இப்ப பெருமாள் வாசக்கதவு சாத்திருக்கா, நீங்க வேணா இருங்கோ, திறந்து ஹாரத்தியாச்சுன்னா சேவிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு வச்சுங்க. அது எப்ப அடுத்த வேளை திறந்து ஹாரத்தி ஆகுமோ நாம அங்க நின்றுட்டு இருப்போம்னா செய்யவே மாட்டோம். 5-10 நிமிஷம் நின்று பார்ப்போம், இன்னைக்கு சாத்திட்டா போல் இருக்கு, போவோம் நாளைக்கு பார்த்துப்போம், உடனே நகர்றோம் இல்லையோ. இவர் ஒண்ணு என்னை இத்தனை நாள் தொடவே இல்லை, நான் வேணா நகர்ந்து போடுறேன் அப்படின்னு இது போகுமோ? போகவே போகாது. அத போல ஒரு நிலை இந்த ஜீவாத்மாவுக்கு வந்தால் அப்ப அனைத்து பொறுப்பையும் பகவான் ஏத்துக்கிறார். அந்த நிலை நம்ம புத்தியில இல்லவே இல்லை. நாம நமக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்ப அந்த முயற்சியில் இருக்கமோ அப்ப மகனே உன் சமத்து நீ முடிவெடு என்பதை நம்ம கிட்ட விட்டுடுறார். அப்ப என் முடிவதானா அவருக்கு கீழே நான் இல்லையான்னு சொன்னா, ஆனா அவர் வசத்துல இருக்கும். ஏன்னா சரீரத்தை ஆட்டி படைக்கிறது அவர், அதுக்கு ஞானம் கொடுக்கிறது அவர். ஞானத்தை கொடுத்தார், மனசை கொடுத்தாரே தவிர அது சிந்திக்க போற முதல் தருணத்தில் அது தள்ள உட்கார மாட்டார். அதை நீயே சிந்தித்துக்கொள்ளு விட்டுடுவார். அப்பதான் நம்ம பெரிய புகார் கிளப்பிட்டோம். அந்த சமயம் நான் தப்பா முடிவெடுத்துட்டா என்ன பண்றது? அவர் கூட இருந்து இது சரி இது தப்புன்னு சொல்லிடக்கூடாதா? சொல்லலாம்.
இது எப்படின்னா வாத்தியார் சாமி இருந்து மொத்த பரீட்சைக்கும் நன்னா தயார்படுத்துவார். முதல் நாள் போய் சேர்ந்துட்டோம், இப்போ ஆச்சு, இப்போ சித்திரை மாதம் வைகாசி மாதம் வந்துட்டுனா பள்ளிக்கூடம் திறந்துருவாளோ இல்லையோ, திறந்த உடனே கற்றுக் கொடுக்குறா 3-4 மாதம் கற்றுக் கொடுத்தா. கற்றுக் கொடுத்த பிற்பாடு பரீட்சைன்னு ஒரு நாள் வச்சிருவா. பரீட்சைக்கு வினாத்தாள் கொடுத்தாச்சு, போய் பரீட்சை மண்டபத்தில் உட்காந்துருட்டோம். நாம் அதை எழுத போறச்சே கத்தெல்லாம் கொடுத்தார். வாஸ்தவம் தான் சுவாமி, இப்ப பக்கத்துல இருந்து சொன்னா தானே நன்னா இருக்கும். அதை விட்டுட்டு இப்ப அவர் பாட்டுக்கு அவர் இப்பவே சுத்தி வரார். ஏற்கனவே கூடவே இருந்து சொல்லி கொடுத்தவர் இப்ப நான் புஸ்தகத்தை பாத்திரக்கூடாதுன்னு அவரே சுத்தி வராரே, இது நியாயம் இல்ல சுவாமி. புஸ்தகத்தை வச்சுட்டு கத்து கொடுத்தவர் இப்பவும் புஸ்தகத்தை எங்கிட்ட கொடுத்து எழுதுன்னு சொல்ல வேண்டாமோ? பண்ணவே மாட்டேங்கிறாரு. என்னால் இதே விஷயம் தான் இப்ப பகவான்கிட்டையும் புஸ்தகத்தை வச்சுட்டு வேதத்தை கொண்டு செய்ய தகுந்தனா தகாதனா சொல்லியாச்சு, வருஷமா சொல்லி கொடுத்தாச்சு. இனிமே அதை வச்சு நம்ம வாழணும் முடிவெடுக்கணும்னு வரச்சே நம்ம பரீட்சை எழுதுறாப்பல அவரே அந்த பரீட்சா அதிகாரி இருப்பாளோ இல்லையோ, மேற்பார்வை பார்க்கறவள அதே போல நமக்குள்ள உட்காந்து மேற்பார்வை பார்க்க ஆரம்பிச்சிருவார். இவரே தப்பித்தவரி ஒரு காகிதத்தை வச்சு ஏதாவது பார்த்து எழுதுறாப்புல இருந்தது பிடிச்சுக்கொண்டு அவரே கொடுத்துருவார். இந்த வாத்தியார் தான் எனக்கு இவ்வளவுமே சொல்லி கொடுத்தார், சுவாமி என்னைய பிடிச்சிட்டாரு என்னால். அப்ப வாத்தியார் இப்போ மேற்பார்வை பார்க்கிறவர், அப்ப கண்டிப்பா பிடிச்சிருந்தான் போவர். அத போல பகவான் நான் அறியா பருவத்தில் இருக்கிறச்சே எனக்கு சாஸ்திரத்தை கொடுக்கறச்சேவோ சரீரத்தை கொடுக்கறச்சேவோ கூட இருந்து சொல்லி கொடுக்கிற வாத்தியாராட்டம் எல்லாரும் பண்ணுவார். இப்ப அங்கங்க பலகையில போட்டிருக்காரு, இந்த கைத்தொலைபேசி உபயோகப்படுத்த வேண்டாம், மிதியடிகளை வெளியே விட்டு விடவும், மௌனம் காத்தால் கோயிலில் நன்றாக இருக்குமே, கோயிலில் குப்பை போட வேண்டாமே எல்லாம் போட்டா. இதை போடாமல அவங்கள குப்பை போடக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப இதை போட்ட அப்புறமும் நான் குப்பையை போட்டேன்னு வச்சுங்க, அப்ப கையும் மெய்யுமா பிடிச்சு இந்த 10 ரூபாய் அபராதம் போடுனால் அதென்னமா நீர் அபராதம் வைக்கலாம்னு இது மாதிரிதான் எழுதியிருக்கமோ இல்லையோ, எழுதி வச்சுட்டு தானே அபராதம் போட்டோம்னுவா. அத போல பகவான் வேதத்தில் அனைத்தையும் எழுதி வச்சுட்டார். அவர் சொல்லாம இல்ல, வாத்தியாரா சொல்லி கொடுக்காம இல்ல, சாஸ்திரத்தை அனைத்தையும் சொல்லி கொடுத்துட்டு பரீட்சை எழுதுற சமயத்துக்கு உதாசீனமா இருக்கார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே உதாசீனமா இருக்குல்ல, வாத்தியாரும் எப்ப உதாசீனமா இருப்பார்? பரீட்சை எழுதுற சமயத்துக்கு அவன் ஒழுங்கா எழுதுறானா தான் பாப்பார். அப்ப கூட உட்காந்து இந்த கேள்வி கொஞ்சம் அப்படி மாத்தி எழுதிக்கோ அப்படின்னு சொல்லுவாரான்னா சொன்னா அவர் பிடிச்சுன்னு போடுவா. அதனாலதான் அவர் அப்படி பண்றதே இல்லை. அப்ப கத்து கொடுக்கிற சமயத்துக்கு பகவானும் கத்து கொடுத்துட்டார். அப்ப கடைசியில பரீட்சை தேறினே வெளியில வந்துட்டேன்னா வந்த உடனே என்னன்னா 100க்கு 98 மதிப்பெண் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கின உடனே யார போய் முதல்ல சேவிக்கணும், யாருக்கிட்ட போய் நன்றி சொல்லணும்? வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அவர்கிட்ட நேர போய் தடால்னு காலில் விழுந்தேன். அப்ப பக்கத்துல இருக்கிற என் நண்பன் ஒருத்தன் சொன்னா, உனக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுக்காம பரீட்சையில புஸ்தகம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி படுத்தி நீ பார்க்காத இருக்கியான் மேற்பார்வை படிச்சிருந்தவர் போய் நன்றி சொல்றியே, அதெல்லாம் சொல்லாதேன்னா. அவர் தான் கத்து கொடுத்தார். மேற்பார்வை என் நல்லத்துக்கு தானே பார்த்தார், கத்து கொடுக்கறது என் நல்லத்துக்கு தான். அதை நான் பார்க்காம எழுதுறேனான்னு மேற்பார்வை பார்த்தது என் நன்மைக்கு தான். அப்ப ரெண்டுமே என் நல்லதுக்கு தானே பண்ணிருக்கார், நான் முன்னேறணுங்கிறதுக்காக. அதே போல சாஸ்திரத்துல சொல்லி கொடுத்தது என் நன்மைக்கு தான். அதை நானா ஒழுங்கா முடிவெடுக்க கடைபிடிக்கிறேனான்னு பாக்குறது என் நன்மைக்கு தான். அந்த 2வது பண்ணச்சே மட்டும் நான் பெருமாளை குத்தம் சொல்லி விடுறேன், அது பண்ணக்கூடாது. வாத்தியார் மேற்பார்வை பார்க்கிற வாத்தியார குத்தம் சொன்னால் அப்ப கத்து கொடுக்கறச்சு அவர் தானே நல்லவரா கத்து கொடுத்தார். அப்ப நான் ஒண்ணு கேட்கலாம், இந்த பலகையை நான் பார்க்காட்டா என்ன சுவாமி பண்றது? நான் குப்பை போட்டேன், நான் பார்க்கல, பார்க்காதனால குப்பை போட்டேன், சரி ஒரு தரம் போடு, நாளைக்கு 2ஆம் தரம் பார்த்துதான் ஆகணும், 3ஆம் தரம் பார்த்தான் ஆகணும், 10ஆம் தரம் பார்த்தான் ஆகணும். பெருமாள் நமக்கு என்ன தண்டனை முதல் தரமா கொடுக்கிறார்? ஜென்ம ஜென்மாந்தரமா இதே தான் நடந்துட்டு இருக்கு. அனந்த கோட்டி ஜென்மமா இந்த சாஸ்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு தடவை இந்த அறிவிப்பை பார்த்தது இல்ல, பல முறை பார்த்துட்டோம். இந்த இடத்துல பெரிய குடுகுடு பள்ளம் ஆழம், கங்கையில் இந்த இடத்தில் இறங்க வேண்டாம், மேல பலகை போட்டிருப்பா, சுழல் ஜாஸ்தியா இருக்கு, அதனால இங்க இறங்காதீங்கோ. நான் நன்னா படிச்சுட்டு நேரம் இறங்கினேன். அப்ப முட்டாளாரு, நான் தான் முட்டாள். இறங்கியாச்சு. இறங்கின உடனே இழுத்துன்னு போற சமயத்தை கையை தூக்கி பலகையே நீ தானே சொன்னேன், நான் கேட்கல, பரவாயில்ல என்ன காப்பாத்துனா? பலகை காப்பாத்தாது, பலகை அறிவு மட்டும் தான் பண்ணும். அதே போல ஆச்சாரியர்களா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அறிவிக்கும். அறிவிச்சத்தை கேட்டுக்காம நான் கீழே போய் குப்புற விழுந்தேன்னால் அப்ப அதுகள் காப்பாத்த வராது. அப்ப 6 இடத்துல நான் பிரார்த்திக்கிறேன், பலகையை வச்சவரை போய் கேட்கணும். வச்சவர் பகவான் தான், அவர் தான் கரைக்கு வெளியில உட்காந்துருக்கார். பாகிமாம் வரத பிரபோ, பாகி தப்பு பண்ணுட்டேன், தேவரீர் தான் அடியன க்ஷமிக்க வேண்டும், சீதளைஹி அபாங்கைஹி, உன் குளிர்ந்த கண்களால் அடியன கட்டாட்சிக்க வேண்டும். இந்த உண்மையை கொஞ்சம் நாம நன்னா மனசுல வாங்கிக்கணும். ஆனால் அவர் உதாசீனமா இருக்காருங்கிறதுக்காக அவர் பேர்ல தப்பே இல்லை. வாத்தியார் கத்து கொடுக்கச்சே கத்து கொடுப்பார், பரீட்சை எழுதச்சே உதாசீனமா தான் இருப்பார். அதுல போய் தப்பு கண்டுபிடிக்க முடியுமா அவர் பேர்ல? அதே போல பெருமான்
சாஸ்திரம் கொடுத்து, சரீரம் கொடுத்து, ஞானம் கொடுத்து, நன்னா கூடவே இருந்து எல்லாம் தயார் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் நமக்கு ஞானம் இருக்கிறதுக்கு நம்ம தானே அதை உபயோகப்படுத்தி ஆகணும். அந்த ஞானத்தை சரியா உபயோகப்படுத்தினா நல்லவன் பேர் எடுக்க போறோம், தப்பா உபயோகப்படுத்தினா தப்புன்னு பேர் எடுக்க போறோம். மறுபடியும் 199 வாங்கிட்டு வந்தா பத்திரிகையில யார் பேர் வரப்போறது? பிள்ளை பேர் தான் வரப்போறது. ஆனா அந்த பள்ளிக்கூட வாத்தியார் பேர் எடுத்து போடுறாளன்னா ஒருத்தரும் போடுறது இல்லை. சொல்லவே சொல்லிப்பா, இந்த வாத்தியார் தொழில்ங்கிறதே ஒன்னும் நன்றியே இல்லாத சுவாமி, ஏதோ ஏற்றி விடுற ஏணியா இருந்துட்டே இருப்போம். ஆனா ஒருத்தரும் எங்களை திரும்பி கூட பாக்குறது இல்லை. 35 வருஷம் எப்பவான ஒரு விருது மட்டும் கொடுத்து ஒரு சால்வையை போத்தி அனுப்பிச்சிருவா. இப்படிதான் பள்ளிக்கூட வாத்தியார்னா இன்னைக்கு யாரும் வரமாட்டேங்கிறா. அது எவ்வளவு முக்கியமான வேலை. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் இந்த சின்ன பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன் கிடைக்கலன்னால் அது ஆரம்பிக்கச்சே 10-12 ரூபாய் கொடுக்குறா. பசங்கள் எல்லாம் பார்க்கணும், பொறுப்பு அதிகம். ஒரு அடி அடிச்சா எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சத்தம் போட ஆரம்பிச்சுடுறா. இப்பெல்லாம் முன்னாடி கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கச்சே 2 கண்ணை வச்சு விட்டு தோலை உரிச்சிருங்கோன்னுவா. இப்படிதான் சொல்லிட்டு சேர்ப்பா. இன்னைக்கு அப்படின்னு சொன்னா சாமி யார தோலை, வாத்தியார தோலையா பிள்ளை தோலையான்னு அடுத்து கேட்டுருவா. ஏன்னா பெற்றோருக்கே அது பிடிக்க மாட்டேங்கிறது. ஒரு தட்டு ஒரு கடிஞ்சு கேள்வி கேட்க முடியல. அதை விட்டுட்டு குழு குழு வசதி இருக்கிற இடத்துல மென்பொருளை தட்டின்னு இருந்தா ஆரம்பிக்கிச்சு 25,000 ரூபாய். இது எதுக்கு? இது நன்னா சொகுசு வண்டியில் அழைச்சின்னு போறா, இறக்கி விடுறா, அழகா திருப்பி கொண்டு விடுறா. அதை விட்டுட்டு எதுக்கு வாத்தியார வரணும்னால் வந்தா தான் நம்ம எழுத்த கத்துக்கவே முடியும். யாரானு வாத்தியார் ஆயித்தான் ஆகணும். அந்த வாத்தியார் தனமே தான் இப்ப பெருமாளுக்கும். இந்த வாத்தியார் எவ்வளவு வாங்கி கட்டிக்கிறாரோ இதே போலத்தான் பகவான் இவனுக்கு பண்ற நல்லது எல்லாத்தையும் பண்ணிட்டு பேர வேற வாங்கி கொண்டிருக்கோம் இல்லையவர். இவர் தான் சுவாமி என்ன தப்பான வழியில தூண்டி விட்டுருக்கார். ஏன்னால் என்ன படைச்சிருக்காட்டா நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேனேன்னு. படைச்சத்து நல்லதுக்காக ஒருத்தர் ஓடத்தை கொடுத்தார், கங்கையை தாண்டி போனா எனக்கு ஓட்ட தெரியாம போய் கங்கையில கீழே விழுந்தால் அதுக்கு படகு கொடுத்தவரையா குற்றம் சொல்ல முடியும்? கத்தியை கொடுத்தார் பழத்தை நறுக்கி சாப்பிடுன்னுட்டு நான் அடுத்தவன் விழா எலும்புல குத்தினா கத்தி கொடுத்தவன் பேர்ல தப்பு இல்லை, ஆறு குத்தினானோ அவன் பேர்ல தப்பு. ஆக இந்த விஷயத்துல நன்னா மனசுல வாங்கிக்குங்க. நாம தான் கர்த்தா, சந்தேகம் இல்லை. ஆனா நீ கர்த்தா சுதந்திர கர்த்தா வல்லன் பராத்து தச்சுதேஹே, நீ பரமாத்மாவுக்கு அடங்கின கர்த்தா. ஆனா நீ செய்யும் குற்றங்களுக்கு அவர் பொறுப்பேற்கிறது இல்லை. அதுக்கு உன் கர்மம் காரணம், உன்னுடைய சுவாதந்திரியம் காரணம். இந்த கர்த்திருவ புத்தியை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேற்று கீதையை கேட்டதுல இருந்து நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு யசோலபஸ்வ, நீ என் கையில கருவியா மட்டும் இருந்தால் அப்புறம் கருவியா இருந்து நாம பண்ற தப்பு எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பேற்றுக்கணும். அல்ல, நாம் பண்ணும் குற்றங்களுக்கு நாம தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர் ஏத்துக்க மாட்டார். பின் அவர் எதற்கு ஏத்துவார்னா நாம சரணம்னு அவர் திருவடிகளை பற்றி இனிமே என் பொறுப்பெல்லாம் ஒண்ணுதுன்னு சொல்றோம் பாருங்க, அப்ப அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அப்படி நம்ம இன்னும் சொல்லலையே. அதை சொல்லிவிட்டால் உடம்பு சரியில்லைன்னா நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இன்னைக்கு சோறு கிடைக்கலன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்க மாட்டோம், பேசாம இருக்கும். அவர் பார்த்து எப்ப செய்வாரோ அப்ப செய்வார். திருமுடிக்குறை பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீரங்கத்துல அந்த சுவாமி இருந்தார். அவர் எப்பவுமே பெருமானுக்கு கொஞ்சம் தள்ளி பெரிய பெருமாள் சேனிச்சிருக்காரோ இல்லையோ அவருடைய ஓர் பக்கத்தில் அமர்ந்துட்டே இருப்பார். ஒரு உலக விஷயத்துல ஈடுபடவே மாட்டார். யாரானு சோறு கொண்டு வச்சா சாப்பிடுவார், யாரானு தீர்த்தம் வச்சா சாப்பிடுவார். இன்னைக்கு இல்லையா பகவத் சங்கல்பம் இல்லையான்னு விட்டுடுவார். இப்படியேதான் வாழ்க்கை. தியானம் தியானம் பகவானையே தியானிச்சுட்டு இருப்பார். ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துல திருடாள் வந்துட்டா. இது ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலம். திருடர்கள்லாம் வரா, பெருமாள் திருமேனியில் இருக்கிற திருவாபரணத்தெல்லாம் எடுத்துக்கிறா, எடுத்துட்டு ஓடுறாவா. ஓடுறச்சே இந்த திருமுடிக்குறை பெருமாள் அங்கேயே உட்காந்துருக்கார். அப்ப ஒரு திருடன் ஓ இவர் பார்த்துட்டாரே, இவர் இங்கன்னு சொல்ல போறாருன்னா பக்கத்து திருடன் சொன்னா இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார், இவர் நம்மளை பார்த்திருந்தாலும் இப்படியே தான் இருப்பார், அவருக்கே ஒண்ணும் பண்ணிக்கலையே நம்மளை அப்படிக்கு போறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். சொன்னது 2 பேரும் புறப்பட்டு போயிட்டா. திருடால் கிடைக்கல. அப்பவா சொல்லிருக்கா எல்லாம் இந்த திருமுடிக்குறை பெருமாள் இங்கேயே தான் சுவாமி உட்காண்டார், அவ முன்னாடியே தான் அவ போயிருக்கா, இதுல ஒருத்தன் பேசிட்டு வேற போயிருக்கான் போல் இருக்கு, இவர் ஒண்ணுமே பண்ணாத உட்காண்டு இருந்திருக்கார். ஏன் அவர் ஒண்ணும் பண்ணலன்னால் இப்படித்தான் ஏற்கனவே ராமானுஜருக்கு தெரியும். இந்த விஷயத்தை கேட்டு நேரம் அந்த சுவாமி கையை போய் பிடிச்சிருந்து ராமானுஜர் அழுதாராம். நீர் உம்மை பத்தி ஒரு திருடன் சொல்லிட்டு போனா நீரே சரியான வார்த்தை சொல்லியிருக்கான், ஆனா அந்த வார்த்தையை பெற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு அழுதாராம். ஏன்னு அந்த பக்கத்து அப்போ அவர் ஒண்ணுமே பேசல, அவர் அப்படியே பிரம்மமாட்ட பகவானை தியானிச்சுன்னே உட்காந்துருக்கார். சுவாமி அவளுக்கு பதில் சொல்றார், பெருமானிடத்துல சமர்ப்பிச்சிட்டோம், இனிமே நாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது. ஜகத் அவரது, ரக்ஷகன் அவர், நான் அவனால ரட்சிக்கப்படக்கூடியவன். என்ன உறுதி இந்த சுவாமிக்கு இருக்கு? அந்த உறுதியை நாம கொண்டாடுறது ஆச்சரியம் இல்லையே, அது அந்த திருடனுக்கு தெரிஞ்சு கொண்டாடுற அளவுக்கு அவர் இருந்திருக்காரோ இல்லையோ, என்ன அந்த கோணத்துலதான் அவர் பார்த்திருக்கார்.
அப்பவும் அவர் திருட்டு கொடுத்துட்டாரே, சொத்து போயிடுத்தேன்னு சுவாமி நினைக்கல. இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு சொத்து வரப்போகுது. ஏன்னா எடுத்துன்னு போன திருடனும் பெருமாளுக்கு சொத்து தான், கூட போன திருவாபரணம் பெருமாளுக்கு சொத்து தான். தேடுறது பெருசு இல்ல, திரும்ப பண்றது பெருசு இல்ல. ஆனா அத போல நிஷ்ட நியமம் ஒருத்தருக்கு இருந்து சொல்லியது. அந்த திருடன் என்ன சொல்லிட்டு போனா, இவர் ஒண்ணும் பண்ணமாட்டார், அவருக்கே ஒண்ணும் பண்ணிக்கலையே, நம்மளா சொல்லிட போறார், இந்த அவருக்கே ஒண்ணும் பண்ணிக்கலையேங்கிறதான் ராமானுஜர் அடிக்கோடு போட்டார். அப்பன்னா எவ்வளவு நிஷ்டையோட அந்த சுவாமி எழுந்துள்ள இருக்கணும். பெருமான் விட்டது வழி, நிர்பயோ நிர்பரோஸ்மி, எனக்கு பயமும் கிடையாது பாரமும் கிடையாது என்னும் மொத்தத்தையும் சமர்ப்பித்திருக்கிறார்னால் அந்த நிலை சரணாகதி. அந்த சரணாகதி நிலையத்தான் கடைசி ஸ்லோகத்துல சொல்றார். சரமஸ்லோகம்னு கொண்டாடுற மொழி. சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. எல்லா தர்மத்தையும் விட்டுடு, என்னையே எல்லாமாக பற்று, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன், சோகப்படாதே என்று கண்ணன் சாதிக்கிறார். எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு அர்த்தம் இல்ல, அதன் பொறுப்பு ஒன்னதல்லன்னு விட்டுடு. அது ஒன்னும் உபாயமாக போறதில்லை, நான் தான் என்னை அடைவிப்பதற்கு வழி. சின்ன சின்ன பலங்களை விட்டுடு, தர்மங்களை உபாயம் நினைச்சுன்னு பண்ணாதே, நான் தான் வழின்னு தெரிஞ்சுட்டு பண்ணு. நீ பண்றேங்கிற எண்ணத்தை விட்டு விட்டு செய், என்னை பற்று, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன். இதுதான் கடைசி வழி. அதனாலதான் சரம ஸ்லோகம்னு சொல்றோம். சரமமான உபாயத்தை கூறும் ஸ்லோகம் சரம ஸ்லோகம், கடைசி வழி. பெருமானே உபாயங்கிறதுக்கு மேல நம்ம வேற வழி தேட முடியாது. கர்மயோகம் சொன்னார், ஞான யோகம் சொன்னார், பக்தி யோகம் சொன்னார், கடைசியில தானே வழின்னு சொல்லிட்டார். அப்புறம் அதையும் விட்டுட்டா மேற்கொண்டு வழி கிடையாது இல்லையோ. அப்ப சரமமான வழியை சொன்னபடியால் சரம ஸ்லோகம்னு சொல்றோம். இது அத்தனையும் சஞ்சயன் திருத்தராஷ்டனுக்கு எடுத்துரைத்தான். பகவத்கீதை அனைவருக்கும் நன்மை செய்யும். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அன்னைஹி சாஸ்திர சங்கிரகைஹி பத்மநாபஸ்ய முகபத்மாது வினிஸ்ருதா. எத்தனை மகாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த கீதையினுடைய மகாத்மியத்தை ஒரு 10-15 ஸ்லோகங்களால சொல்ல போறார். வைசம்பாயனர் சொல்றார். இப்ப நாம செல்ல வேண்டியது பீஷ்ம வத பருவா.